பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். வேதத்தில் அநேகம் பேர் தங்களுடைய இக்கட்டு காலத்தில் தேவனை நோக்கி மன்றாடின பிரகாரமான நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார்கள். அந்நாள் ஒரு குழந்தைக்காக ஜெபித்த பிரகாரம் ஒரு குழந்தையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். எசேக்கியா மரணப்படுக்கையில் இருந்தபோது எனக்கு சுகத்தை தாரும் என்று ஜெபித்தார். அவருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். 15 ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியமாய் இருக்கும்படி காலங்களை ஆசீர்வதித்தார். வனாந்தரத்திலே ஆகார் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பதற்கு தண்ணீர் கிடைக்காததினாலே தண்ணீருக்காய் அலைந்து திரிந்தாள். அவளுடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர் வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை புறப்பட செய்து பிள்ளையின் தாகத்தை தீர்த்தார். இப்படி அநேகம் பேர் தேவ சமூகத்தில் தங்களுடைய தேவையின் போது அந்த தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரை நோக்கி மன்றாடியிருக்கிறார்கள். பலரும் பல விதத்தில் உள்ள தேவைகளோடு காணப்பட்டவர்கள். யாபேஸ் என்கிற மனுஷன் தேவனிடத்தில் கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் என்று 1 குறிப்பேடு 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனிதனுடைய மன்றாட்டை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை. இது எரேமியாவின் புலம்பல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எம்மை உம்பால் திருப்பியருளும், நாங்களும் உம்மிடம் திரும்புவோம். முற்காலத்தே இருந்தது போல எம் நாட்களை புதுப்பித்தருளும். அதாவது ஒரு காலத்தில் செழிப்பாக, சமாதானமாக, சுகமாக, ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்கிறார்கள். என்றைக்கு நேபுகாத்நேச்சார் வந்து யூதா ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போனானோ அதற்கு பிறகு எல்லா நன்மைகளை இழந்து, சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, ஆதரவற்றவர்களைப் போல, அனாதைகளைப் போல, திக்கற்றவர்கள் போல காணப்பட்டார்கள். அந்த காலத்தில்தான் ஆண்டவரை நோக்கி இப்படி மன்றாடுகிறார்கள். அதாவது முற்காலத்தில் நாங்கள் இருந்தது போல எங்கள் காலங்களை ஆண்டவரே புதுப்பித்தருளும். ஆண்டவரும் குறிப்பிட்ட ஒரு காலம் வந்தபோது இந்த யூதா ஜனங்களை பாபிலோன் ராஜாவே பாபிலோனிலிருந்து தங்கள் தேசங்களுக்கு கடந்து போங்கள் என்று சொல்லி அவர்களை விடுதலையாக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். வேதத்தில் திருப்பாடல்கள் சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மோசே இப்படி ஒரு ஜெபம் பண்ணுகிறார். இந்த 90வது சங்கீதம் அது மோசையோட ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கிற மன்றாட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழ செய்யும் என்று சொல்லி மன்றாடுகிறார். அதாவது ஒரு காலத்தில் ஆண்டவரால் ஒருவேளை இவங்க தப்பிதங்களை நிமித்தம் ஆண்டவர் ஒடுக்கி இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை மீறினதினாலே அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கலாம். இப்பொழுது அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம், எங்களை தண்டித்த காலங்கள் போதும், இனி உள்ள காலங்கள், அதாவது எத்தனை வருஷ காலம் நாங்கள் பாடு வேதனை அனுபவித்தோமோ அதற்கு சரியா இனி வருகிற காலங்களில் எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தாரும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் மன்றாடுகிறார். பிரியமானவர்களே, திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சகலத்தையும் புதிதாக்குகின்ற தெய்வம். முன்பு இருந்தவைகள் மறைந்து போகும், இப்பொழுது எல்லாம் புதிதாக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரகாரம் ஆண்டவராகிய தேவன் சகலத்தையும் உங்களிடத்திலே புதிதாக்கப் போகிறார். நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பலுகி பெருகும்படி அவர் உங்கள் வழிகளை புதிதாக்கப் போகிறார், செவ்வையாக்கப் போகிறார். 2 கொரிந்தியர் 5:17 எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் அவன் புதிய படைப்பாகிறான், பழையனவெல்லாம் அவனை விட்டு களைந்து போகும், எல்லாம் புதிதாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இனி உள்ள காலங்கள் தேவனுடைய நாமத்தினாலே உங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் பழைய சாபங்களை மாற்றி பழைய திராட்சரசத்துக்கு பதிலாய் புதிய திராட்சரசத்தை கொடுத்து அதை தண்ணீரை ஆசீர்வதித்து சுவையுள்ள திராட்சரசமாய் கொடுத்தது போல இனி உள்ள காலங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியாய் இருக்கும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு ஆண்டவர் இனி எல்லாவற்றையும் புதிதாக்கப் போகிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை துதியுங்கள். கர்த்தர் புதியன தோன்ற செய்வார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய கரத்தினாலே தாங்குவீராக. மிகுந்த சமாதானம், ஆறுதல், பாதுகாப்பு, சுக பலம், உயர்வு, மனமகிழ்ச்சி, சந்தோஷம் உங்கள் குடும்பங்களிலே கடந்து வரட்டும். நிறப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீவிக்கிறேன். ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.